Hey guys, welcome to Code with GSV. நான் வர்ஷித். இன்னைக்கு நம்ம பைத்தான்ல செகண்ட் சாப்டர்ல இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பைத்தான்னா என்ன, ஏன் படிக்கிறோம்னு எல்லாமே பார்த்தோம். இன்னைக்கு செகண்ட் சாப்டர்ல எப்படி பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறது, நெக்ஸ்ட் அதில் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ரன் பண்ண போகிறோம், தென் வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ரெடியாக இருங்க, லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ பைத்தானை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, நம்ம அதுக்கு காசு கட்டணுமா? எதுவுமே தேவையில்லை. இட் இஸ் அ ஓப்பன் ஃப்ரீ சோர்ஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ நீங்கள் டைரெக்டாக கூகுள் ஆர் நீங்கள் லேப்டாப்பில் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர், மைக்ரோசாஃப்ட் வெப் அண்ட் ஃபயர்ஃபாக்ஸ், பிரேவ் இது எல்லாமே யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் அதில் போய் www.python.orgனு வரும், அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கீழே ஸ்க்ரீன்ஷாட்ஸ் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ண டைமில் ஆட் பைத்தான் டு பாத்னு இருக்கிற செக் பாக்ஸில் நீங்கள் டிக் மார்க் போடணும். ஸோ இது பண்ணால் லேட்டராக கமெண்ட் ப்ராம்ப்டில் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ட்ரை பண்ண போகிறோம். இப்போ உங்கள் லேப்டாப்பில் ஐடிஎல்இ ஓப்பன் பண்ணுங்கள். இல்லை நான் மொபைலில் தான் ட்ரை பண்ணுறேன்னா நம்ம யூடியூப் சேனல் பயோலியே ப்ரோக்ராமர்ஸ் ஆன்லைன் கம்பைலர், ஒன் கம்பைலர் இதோட லிங்க்ஸில் கொடுத்துருக்குறோம். நீங்கள் அதுலேயும் பைத்தானுங்கிற அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை செலக்ட் பண்ணி நீங்கள் அதில் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் போடலாம். ஸோ வாங்க போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் பைத்தானில். ஓப்பன் பண்ணிட்டீங்க, எடுத்தோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு, ஸோ இது ஆக்சுவலாக இன்ட்ராக்டிவ் மோட். ஸோ இதில் பைத்தானில் மொத்தமாக 2 மோடு இருக்குது. ஒன்று இன்ட்ராக்டிவ் மோட், நெக்ஸ்ட் ஒன் ஸ்கிரிப்ட் மோட். ஸோ இன்றைக்கி நம்ம இன்ட்ராக்டிவ் மோடில் ப்ரோக்ராம் போடுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்கிரிப்ட் மோடில் போடுவோம். ஸோ இன்ட்ராக்டிவ் மோடுக்கும் ஸ்கிரிப்ட் மோடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நீங்கள் இன்ட்ராக்டிவ் மோடில் போடுறது எதுவுமே சேவ் ஆகாது. ஸ்கிரிப்ட் மோடில் போட்டிங்கன்னா நீங்கள் போடுற எல்லாமே சேவ் பண்ணணும். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ராக்டிவ் மோடில் போடுவோம். நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஹலோ வேர்ல்டுன்னு டைப் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ இதில் C++ இந்த மாதிரி இதில் கடைசி செமிகோலன் இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. இருக்கலையே பைத்தான் தான் இருக்கலையே ஈஸியான ப்ரோக்ராம், நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்தோம், ஹலோ வேர்ல்டுன்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் பைத்தானில் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமை சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே வேரியபிள்ஸ்னால் என்ன, டேட்டா டைப்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ வேரியபிள்ஸ்னால் என்ன? சிம்பிளாக சொன்னால் நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு நேம் கொடுக்குற பாக்ஸ் மாதிரி தான். பைத்தானில் நம்ம டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணவே தேவையில்லை, இதை ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ்க்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு நான் நேம், ஸோ இது வேரியபிள். ஓகே, this is called variable. So variable equal to, ஸோ வேரியபிள் நேம், இங்கே வேரியபிளுக்கு நான் நேம் கொடுத்துருக்கிறது நேம். ஸோ நேம் ஈக்குவல் டு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ராக்கி பாய் இன்னும் கொடுக்குறேன். ஸோ இப்போது இதை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு age equal to, for example 45 something. So this is integer, pi value
ஸோ நமக்கு எல்லாத்துக்கும் பை வேல்யூ என்னன்னு தெரியும். பை ஈக்குவல் டு 3.14. ஸோ boolean value, for example, is holiday equal to true. ஸோ நீங்கள் இங்கே வந்து ட்ரூ கொடுக்குறதுக்குள்ள ஃபால்ஸ்னு கொடுத்துக்கலாம். பட் நீங்கள் கொடுக்கும்போது ஃபால்ஸுக்கு ட்ரூ அண்ட் ஃபால்ஸ்லாம். ஸோ இதெல்லாம் case sensitive. So actually these are all keywords. ஸோ கீவேர்ட்ஸ்னால் என்னென்னு நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இதுக்கு வந்து ட்ரூன்னு வேல்யூ கொடுக்குறேன், அசைன் பண்ணுறேன். ஸோ இப்போ பிரிண்ட் நேம் கொடுக்குறோம். நேம் கொடுத்தோம்னா நம்ம இங்கே என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அது பிரிண்ட் ஆகணும். ஸோ இப்போ நம்ம கொடுத்தது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்படி எல்லாமே பிரிண்ட் ஏஜ், ஓகே, பிரிண்ட் ஸோ நெக்ஸ்ட் பிரிண்ட் இஸ் ஹாலிடே. ஸோ ட்ரூ. ஸோ இப்போ நம்ம வந்து இதோட வேரியபிள் டைப் செக் பண்ணணும், டேட்டா டைப் என்னன்னு செக் பண்ணணும்னா print of type of, ஃபார் எக்ஸாம்பிள் நான் நேம் கொடுக்குறேன். ஓகே, ஸோ கிளாஸ் str. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸோ நீங்கள் அதே மாதிரி எல்லாத்துக்குமே செக் பண்ணிக்கலாம். print type of age. So class int. So it is an integer data type. Print type of I. So float data type. So அதே மாதிரி லாஸ்ட்டுக்கு print type of is holiday. So it is a data type. ஸோ பைத்தானில் ஒரு சில காமன் டேட்டா டைப்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஒன் ஸ்ட்ரிங்கு. நம்ம டபுள் கொட்டேஷனுக்குள்ளார எது கொடுத்தாலுமே அது ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இன்டீஜர். இன்டீஜர்னால் நம்ம நம்பர்ஸ் கொடுக்குறோம், அதாவது டெசிமல் வேல்யூ, டெசிமல் பாயிண்ட்ஸ் இல்லாமல் ரியல் நம்பர்ஸாக கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 42, 57, -62 இந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ளோட்டு. ஃப்ளோட்டுங்கிற டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா டெசிமல் பாயிண்ட்ஸு, அதாவது ஃப்ளோட் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 3.14, 5.68. தென் பூல் வேல்யூஸ், பூலியன் வேல்யூ. ஆக்சுவலாக நம்ம இதை வந்து பூல்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இந்த பூலியன் டேட்டா டைப் எதுக்குன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இதை நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்காக பூலியன் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம எபிசோடோட லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்ண கற்றுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வேரியபிள்ஸ் அண்ட் பேசிக் டேட்டா டைப்ஸை பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம யூசர்கிட்ட இருந்து இன்புட் எடுத்து சிம்பிள் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பண்ண பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கும் பார்த்தீங்களா, அதை அப்படியே தட்டி விட்டு போங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சும்மா அப்படியே தட்டி விட்டு போடுங்க. தென் கோடிங் கற்றுக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் மிஸ்ஸே ஆகாது. Until then, this is Varshit. Keep coding, keep learning. Bye.